துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே வழக்கு போடாதே தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மீது வழக்கு போடாதே ஏவாதே ஏவாதே அடக்குமுறையை ஏவாதே மாவட்ட நிர்வாகமே வழக்கு போடாதே தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மீது வழக்கு போடாதே பாழாக்காதே 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 துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே மாவட்ட காவல்துறையை யாரும் துணை போகாதே காவல்துறை அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே ஆதிக்கத்திற்கு துணை போகாதே அப்பாவி இளைஞர்கள் மீது தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மீது போகாதே துணை போகாதே கண்டிக்கின்றோம் மாவட்ட காவல்துறையை வன்மையாக கண்டிக்கின்றோம் தொடருதே வழக்குகள் தொடருதே தடுத்து நிறுத்து மாவட்ட நிர்வாகமே வழக்கு போடும் காவல்துறை அதிகாரிகள் மீது துணை போகாதே ஆதிக்கத்திற்கு துணை போகாதே பொய் வழக்கு போடாதே அப்பாவி இளைஞர்கள் மீது தேவேந்திர குல இளைஞர்கள் மீது பொய் வழக்கு போடாதே திரும்ப பேரு போடப்பட்ட பொய் வழக்கை திரும்ப பேரு செயல்படாதே ஆதிக்க சாதியினருக்கு துணை போகாதே மாதம் ஆகி கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்யாதது ஏன் மாவட்ட நிர்வாகமே மறுபல் செய்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை துணை போகாதே (20/5/2024) அன்று வாககுளத்தை சார்ந்த தீபக் என்ற சகோதரர் பாளையங்கோட்டையிலே வைத்து படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெற்ற பொழுது தமிழகம் முழுவதும் இருந்து தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள், பிற அரசியல் தலைவர்கள் அனைவரும்
பாளை ஐக்ரவுண்ட் ஆஸ்பத்திரியிலிருந்து ஊர்வலமாக அவருடைய கிராமமான வாகுளத்தை நோக்கி அனைவரும் சென்று அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. அந்த ஊர்வலத்தில் போகிற பொழுது இளைஞர்கள் அனைவரும் இருசக்கர வாகனங்களிலும் 4 சக்கர வாகனங்களிலும் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். பொதுமக்களுக்கோ பிறருக்கு எந்தவித ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் அமைதியான முறையிலே அந்த ஊர்வலம் என்பது அந்த கிராமத்தை சென்றடைஞ்சது. ஆனால் நேற்றைய தினம் நாங்குநேரி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற இளைஞர்களை அதிகாலையில் நாங்குநேரி மட்டுமல்ல நெல்லை பகுதி, பாளை பகுதி மற்றும் சிவகங்கை போன்ற பிற மாவட்டங்களில் இருக்கிற இளைஞர்களை கைது செய்து அவருடைய வாகனங்களை பறிமுதல் செய்கிற வேலைகளை திருநெல்வேலி காவல்துறை செய்து கொண்டிருக்கின்றது. அனைவரும் அந்த வாகனங்களை வைத்துதான் தங்களுடைய தொழில் சம்பந்தமாக இளைஞர்கள் அந்த வாகனங்களை வைத்து தான் உபயோகப்படுத்தின அவர்கள் அதை போயிட்டுருக்கிறாங்க. ஆனால் காவல்துறை வேண்டுமென்றே இந்த நாங்குநேரி இருக்கிற மக்களை பயமுறுத்த வேண்டும், இதை தேவேந்திர உள்ள வேளாளர் சமூக மக்களை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த காவல்துறை இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றது. இன்று அது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரை அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் சென்று அவரிடம் முறையிட்டு அந்த இளைஞர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும், அவருடைய வாகனங்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர்களும் நாங்கள் அதை விசாரணை செய்து அதற்கு நாங்கள் அது நடவடிக்கை எடுக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். எங்களுடைய இளைஞர்களை உடனடியாக அவர்கள் விடுவிக்க வேண்டும், வாகனங்களையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும். இது போன்று தேவேந்திர வேளாளர் சமூகத்தை பழிவாங்குகிற செயலை இந்த காவல்துறை செய்யும் என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை இங்கே இந்த பகுதியில் இருக்கிற கிராம மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.